நமது வாழ்க்கைக்கு இன்று முன்மாதிரியாக யாரையாவது ஒருவரை வைத்திருப்போம். அவரை போல் பேசுவது, பாடுவது, நடப்பது என்று ஒருவேளை அவர்கள் நமது பெற்றோர்களாக, அறிவியல் அறிஞராக, நாட்டு தலைவராக, விஞ்ஞானியாக, பொருளாதார நிபுணர் என்று யாரோ ஒருவராக இருக்கலாம். ஆனால் கிறிஸ்தவர்களாகிய நாம் கிறிஸ்துவை மாதிரியாக கொண்டு கிறிஸ்து அவனாக, கிறிஸ்து அவளாக இன்றைய நாளில் நாம் வாழ பிரதிபலிக்க அழைக்கப்படுகின்றோம். இயேசுவின் சீடர்களாக வாழ 2 தகுதிகள் வேண்டும். இத்தகைய சவாலை இன்றைய நாளில் நமக்கு விடுவிக்கின்றார். தன்னலம் துறப்பது. தன்னலம் என்பது நமது ஆழ் மனதில் இருக்கும் சுயநலம், ஆணவம், கர்வம், அகங்காரம் அனைத்தையும் துறப்பதுதான். தனது என்ற சுயநலத்தை அகற்ற வேண்டும். நமது இதயத்தை இறைவனின் சிம்மாசனமாக மாற்ற வேண்டும். நமது இதயம் முழுவதும் பிறர் நலனில் அக்கறை கொண்டவர்களாக மாற்ற வேண்டும். சுய நோக்கத்தை அகற்ற வேண்டும். உலக சார்ந்தவைகளை அகற்ற வேண்டும். தன்னை மட்டும் நேசிக்கும் எண்ணத்தை விட்டு இயேசுவை மற்றவர்களையும் நேசிக்கும் நல்மனதை வளர்த்து கொள்ள வேண்டும். இறைவன் கொடுத்த கொடைகளை, ஆசீர்வாதங்களை பிறர் நலனுக்காக பயன்படுத்துவது சீடத்துவத்துக்கான அடிப்படை தகுதி என்பதை உணர்ந்து வாழ அழைக்கப்படுகின்றோம். எனவே தன்னலம் துறப்பது என்பது இயேசுவால் நம்மை நிறைப்பது. எனவே இயேசுவால் நம்மை நிறைப்போம். சீடத்துவ வாழ்வை பின்பற்றுவோம். 2வது, சிலுவையை தூக்கிக் கொள்வது, தூக்கி செல்வது என்பது திரும்பி பார்க்காத வாழ்வு, கடவுளுக்கு உகந்த தூய உயிருள்ள பலியாக நம்மை தருவது. சிலுவையை தூக்கி செல்வது கலப்பையில் கை வைத்த பின் திரும்பி பார்க்காத வாழ்வுக்கு இறைவன் நம்மை அழைக்கின்றார். எனவே இது ஒரு வழி பாதை, பல பாதைகளை கொண்டது அல்ல. ஒரு பாதையில் துன்பம் என்றால் மறுபாதையை தேர்வு செய்வது அல்ல. இந்த பாதையில் கிறிஸ்துவிடம் கொண்டு போய் சேர்ப்பதில் கஷ்டங்கள், வேதனைகள், துன்பங்கள், அவதூறுகள் ஏளனமாக பேசப்படுவோம். இந்த சிலுவையை தூக்கி கொண்டு கிறிஸ்துவை பிறருக்கு கொண்டு செல்வதுதான் சீடத்துவத்துக்கான 2வது தகுதி. எனவே நாம் சிலுவை இல்லாத இயேசுவை தேடினால் இயேசு இல்லாத சிலுவை மட்டும்தான் நாம் காண்போம். எனவே சிலுவையை தூக்குவோம், பிறருக்கு கிறிஸ்துவாக மாறுவோம். தன்னலம் துறப்போம். நம்மில் இருக்கும் இயேசுவை பிறருக்கு காட்டுவோம். உண்மையுள்ள சீடர்களாக வாழ்வோம். இறைவன் நம்மை ஆசீர்வதிப்பார். ஆமென்.